அண்மை செய்தி. ஸ்டெர்லைட் ஆலையின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். ஸ்டெர்லைட் ஆலையின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். ஸ்டெர்லைட் ஆலை தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். ஸ்டெர்லைட் ஆலை விதிமுறை மீறல்களை மீறி செயல்பட்டு வருவதாகவும் சுற்றுச்சூழல் மாசு உள்ளிட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தியதாகவும் கூறி அந்த ஆலையை மூடுவதற்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வேதாந்தா நிறுவனத்தை மூட தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவு சரியானதே என்று கூறி வேதாந்தா நிறுவனத்தை மூட உத்தரவிட்ட தமிழக அரசினுடைய உத்தரவை உறுதி செய்தும் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான இறுதி விசாரணை தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் நடைபெற்று வந்தது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கரநாராயணன் ஆஜராகி ஸ்டெர்லைட் ஆலை என்ன மாதிரியான மாசுக்களை ஏற்படுத்தி இருக்கிறது, ஸ்டெர்லைட் ஆலையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை உள்ளிட்டவை தொடர்பாக வாதிட்டார். குறிப்பாக ஸ்டெர்லைட் ஆலையால் தூத்துக்குடி பகுதிகளில் காற்று மாசு அதிக அளவு ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் வரையறுக்கப்பட்ட அளவுக்கு மேல் மாசு வெளியாவதை ஏற்க முடியாது, உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் சர்வதேச அளவில் வேதாந்தா நிறுவனத்தின் செயல்பாடுகளால் வேதாந்தா நிறுவனம் செயல்பட அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் வேதாந்தா நிறுவன ஆலைக்கு எதிராக இங்கிலாந்தில் கூட வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. வேதாந்தா நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஷியாம் திவான் ஆஜராகி தமிழக அரசு மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஆலையில் இருந்து வாயு கசிந்ததை மறுக்கவில்லை, ஆனால் அதனை முழுமையாக கட்டுப்படுத்தி எந்த சுற்றுச்சூழல் கேடும் ஏற்படாமல் தடுக்கப்பட்டதாகவும் ஆலையில் இருந்து வாயு கசிவால் காற்று மாசு ஏற்பட்டது, மற்ற பாதிப்பு ஏற்பட்டது என்பதற்கு எந்த ஆதார ஆவணமும் இல்லை எனவும் ஆலையில் இருந்து ஏற்படும் கழிவு என்பது ஆலை வளாகத்துக்குள் உள்ளது, அதனை ஹசார்டஸ் கழிவு, அதாவது ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய கழிவு கிடையாது என்றும் வாதிடப்பட்டது. மேலும் ஜிப்சம் கழிவுகள் என்பது 40 ஏக்கர் பரப்பளவில் 3 மீட்டர் ஆழத்தில் குளம் தோண்டப்பட்டு அதில் விடப்படுவதாகவும், மேலும் ஜிப்சம் கழிவுகள் சிமெண்ட் ஆலைகள் எடுத்துச் செல்கின்றன, அதில் கிடைக்கப்பெற்ற வருமானம் அதற்கான சான்றுகளும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே ஜிப்சம் கழிவுகள் அகற்றப்படவில்லை, பொதுவெளியில் கொட்டப்படுகிறது என்ற எதிர்த்தரப்பு குற்றச்சாட்டு தவறு என்றும் தெரிவிக்க. மேலும் கடலுக்கு அருகில் இருக்கும் இப்பகுதிகளில் நிலத்தடி நீர் குடிக்கும் அளவுக்கு தூய்மையானதாக இருக்கும் என்று கூறுவதை ஏற்க முடியாது. ஆலையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் நிலத்தடி நீரை ஆய்வு செய்த பொழுது சோடியம் குளோரைடு அதிக அளவில் இருந்தது. ஏனெனில் கடல் அருகில் உள்ள பகுதிகளில் நிலத்தடி நீரில் உப்பு மற்றும் பிற தாதுக்களின் அளவு அதிகமாகவே இருக்கும். இது ஆலை இயங்க தொடங்கும் முன்னர் எடுக்கப்பட்ட ஆய்விலும் உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஆலை பகுதியில் உள்ள உப்பாறு படுகையில் இருந்து எடுக்கப்பட்ட நிலத்தடி நீர் மற்றும் அருகில் உள்ள 8 வெவ்வேறு கிராமங்களில் இருந்து எடுக்கப்பட்ட நிலத்தடி நீரில் வரையறுக்கப்பட்ட அளவிலேயே தாதுக்கள் ரசாயன தாக்கம் இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆலையை சுற்றி பல பகுதிகளில் இருந்து எடுக்கப்பட்ட நிலத்தடி நீர் பருகுவதற்கு ஏதுவானதாக இருந்ததாக ஆய்வு கூறுகிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஐஐடி நிபுணர்கள் ஆய்வையும் வேதாந்தா நிறுவனம் தங்களுக்கு சாதகமாக இந்த வாதத்தில் முன்வைத்தது. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே தமிழக அரசினுடைய வாதமானது முடிவடைந்திருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் வேதாந்த நிறுவனம் பல்வேறு கட்டங்களில் விதிமுறை மீறல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்காக அவர்களுக்கு அபராதம் போடப்பட்டு இருக்கிறது. தமிழக அரசு தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விதித்த எந்தவித விதிமுறைகளையும் அவர்கள் பின்பற்றப்படவில்லை. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு சரியானது, அதனை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு விசாரணையின் தொடக்கத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு நிபுணர் குழுவை அமைத்து ஆய்வு செய்யலாமே, அவர்கள் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யலாமே என்பதெல்லாம் நீதிபதிகள் சார்பில் தொடக்கத்தில் ஒரு கேள்வியாக வைக்கப்பட்டது. ஆனால் தமிழக அரசு தரப்பில் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட உத்தரவிட்ட வேதாந்தா நிறுவனத்தினுடைய மேல்முறையீடு மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் ஆலையை மூடுவதை அந்த உத்தரவை உறுதி செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முடிவில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்றும், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்ததில் எந்த விதமான வரம்பு மீறலும் இருந்ததாக நாங்கள் கருதவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆலையால் செய்யப்பட்ட விதிமுறை மீறல்கள் அடிப்படையில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டு உள்ளதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களது
தீர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த ஆலை விவகாரத்தை சிறப்பாக கையாண்ட சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. மேலும் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை ஏற்படுத்திய சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் காப்பர் கழிவுகளை கையாண்ட முறை மிகவும் கவலைக்குரியது எனவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.